ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பிரெட், சீஸ் அண்ட் பட்டர். இதில் ஒரு சர்ப்ரைசிங் இன்க்ரீடியண்ட் இருக்குது, அது நடுவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த பட்டரை வந்து ரொம்ப நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இந்த க்ரீமியாக கிடைச்ச பட்டரை இந்த பிரெட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே யம்மியாக இருக்கும், வித் டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சீஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கோங்க, அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த பட்டர் மேலே. இப்போது ஒரு தோசை கடாயில் பட்டர் போட்டு அந்த ப்ரெட்டை வச்சிடலாம். இப்போ அந்த சர்ப்ரைசிங் இன்க்ரீடியண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை நல்லா தூவி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வீட்டில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் ரெட் சில்லியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிக்கோங்க. பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். சிம்பிள் அண்ட் ஈஸி. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா பட்டர் வந்து நல்லா தடவி விட்டுடுறேன். இப்போது அந்த ப்ரெட்டை அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே வச்சிடலாம். இப்போது இந்த ப்ரெட் மேலேயும் நம்ம அந்த பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ரிச் அண்ட் க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சீஸி சில்லி ஃப்ளேக்ஸ் டோஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில். இப்போ உங்களுக்கு வந்து பட்டர் வீட்டிலே எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிள். உங்களுக்கு வேணா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். ரொம்பவே ஈஸி, ஏன்னா வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரெட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆயாச்சு. இப்போது இந்த ப்ரெட்டை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித் சாஸ் சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.